வணக்கம். எல்லாம் விதிப்படி நடக்கும் என்றால் அந்த விதியை மாற்ற நான் யார் என்று கடவுளிடம் கேட்டேன். கடவுள், உன் வாழ்க்கையில் சில பக்கங்களில் எல்லாம் உன் முயற்சி போல என்று எழுதியிருக்கிறேன் என்றார். ஆம், நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம இதைத்தான் பேசுறோம். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும், அவன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? இதுதான் என் தலையில எழுதிருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? அனுபவிச்சுட்டு போறேன். இதுதான் என் வாழ்க்கைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சோகத்திலே மூழ்கி வலியிலும் வேதனையிலும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தன்னை உட்படுத்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர் முன்னேற்றத்திற்கான வழியே தேடுறதில்லை. இதுதான் எனக்கு வாழ்க்கை, இதுதான் என்னுடைய விதி, கடவுள் எனக்கு வகுத்த வாழ்க்கை இதுதான், எனக்கு விதித்த வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நினைச்சு தன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. சும்மாவா சொன்னாங்க விதியை மதியால் வெல்லலான்னு? ஆமாங்க, விதியை மதியால் வெல்லலாம், கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆமா, உன் வாழ்க்கையில் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்றால் நீ ஏன் முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ கடவுள் சொல்றார், உன் வாழ்க்கையில் சில பக்கங்களில் எல்லாம் உன் முயற்சி போல என்று நான் எழுதியிருக்கிறேன். அதனால நீ முயற்சி செய்யி. நீ முயற்சி செய்தால் நீ என்னவாக விரும்புகிறாயோ அப்படியே ஆவாய் என்றார். நீ முன்னேறணுமா? முயற்சி செய்யி, முன்னேறும் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணுமா? நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். உன் கஷ்டங்கள் தீர வேண்டுமா? அப்போ அதற்கான முயற்சி செய், உன் கஷ்டங்கள் தீரும். உன்னுடைய கவலை தீர வேணுமா? அதுக்கு முயற்சி செய், உன் கவலை தீரும். உன் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக கட்டி எழுப்ப வேண்டுமா? அதற்காக முயற்சி செய். ஒரு புதிய பிறவி எடுத்து புதிய வாழ்க்கையை நீ மாற்றலாம். எல்லாம் உன் முயற்சி போல. எல்லாம் விதிப்படி நடக்கும் என்றால் அந்த விதியை மாற்ற நான் யார்? நான் தான் விதியை மாற்ற வேண்டும். ஆமாங்க, உங்கள் விதியை நீங்க தான் மாற்ற வேண்டும். எல்லாம் உங்கள் முயற்சி போல. விதியை மதியால் வெல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்க?